வணக்கம் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாய்களுக்கு புதுசுங்க. காலையில் வீடியோ போடுறது, ஐயோ அப்பா, கடைசியில் எங்கேயும் இப்படி பண்ண வச்சிட்டாங்க. முக்கியமாக விஷயத்தை சொல்கிறேன், அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக சொல்கிறேன். நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், ஒழிஞ்சிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் வீடு இருக்காமே, அது 2BH இடம் வாங்கிட்டீங்க. அப்புறம் யாரு டைல்ஸ் போட்டுறீங்களா? டைல்ஸ் ஏசி இது கொப்பை விட்டு போனோம் அம்பிட்டோம். யூடியூப் உங்களுக்கு சொந்தமாக்கும். விஷயத்துக்கு வருவோம் மக்களே. பணப்பேய் பிடிச்சி ஆடுற ஒருத்தவங்களுக்கு நம்ம வேப்பிலையை வச்சு அடித்து மந்திரிக்க போகிறோம் மக்களே. சீரியஸாகவே சொல்கிறேன். கண்டென்ட்டுன்றீங்க. சுமிக்கி வந்த கால் உண்மை, அந்த நம்பர் உண்மை. அந்த கண்பரை சிக்காட்ட நான் பேசி சொல்கிறேன். அவர் பேசின ஆடியோ இருக்கு மக்களே. என்ன நீ காலையில் ஊட்டிக்கிட்டு இருக்க? எது கண்டென்ட்? நீங்கள் சொல்கிறது இப்போ காலைல வீடியோ போட்டிருக்கீங்களே, இதுதான் கண்டென்ட்டு. தெரியாது நடந்துச்சு நைட்டு. சொல்லுங்கள் பார்ப்போம். தீபாக்கா லைவ் பார்த்தேன். சரி, ஒரு நிமிஷம் சதறிட்டேன். அன்பு மலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் பயங்கரமா பேசினாங்க. ஏன் பேசுனாங்கன்னு தெரியல. சின்ன அதாவது நம்மளை படைச்சவது கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம கடவுளை நம்ம திட்டுறோம். எதுக்கு கடவுள் திட்டுறோம்? நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு திட்டுறோம். கடவுள் நம்மளுக்கு பண்ணிடுச்சுன்னா நம்ம கடவுளை திட்டுவோமா? கடவுள் பண்ணிடுச்சுன்னா கடவுளை திட்டுறோம். கடவுள் வணங்குவோம். பண்ணிட்டாங்களே. அதாவது நான் பணம் சொல்லலை, ஒரு நிம்மதி. இதுல யாரு கடவுள்? நான் கடவுள் மீன் பண்ணல, நான் கம்பேரும் பண்ணல. நான் சொல்றேன் இந்த விஷயத்தை இது, அதாவது இந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை எடுத்து சொல்றேன். சரி, புரிய வை. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்றவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்குறது தப்பு. 20 லட்சம் என்னது? 20 லட்சமா? 20 லட்சம் வசூல் வேட்டை, திடுக்கிடும் தகவல், மறைக்கப்பட்ட மர்மங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளோ வேட்டை, எவ்வளோ காசாக வாங்குவீங்க? இந்த மாதிரி இந்த 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 கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் ஓட விடுறேன் பாருங்க. சரி, இப்போ நீ அட்மினாக இருந்தல, அப்போல்லாம் அவங்க காசு எனக்கு தெரியாத என்னாரு, எனக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம யார்கிட்ட காசு வாங்கணும்னு தெரிஞ்சிருந்தா இவே ஏதாச்சும் கான்டாக்டை பிடிச்சி எனக்கு உதவி தேவைன்னு காசு வாங்கிடுவாங்க. நீ காசு வாங்கிடுவேன். இவன் எங்க வாழ்க்கையில முன்னாடி வந்துருவானோ, எங்க சம்பாதிச்சிருவானோன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கு. என்ன அவங்களுக்கு அடுத்தவன்ட்ட காசு வாங்குறதெல்லாம் முன்னாடி வர்றது கிடையாது. இல்ல, அது அது எனக்கும் தெரியும். அது காசு உங்களுக்கு வருது. சொல்ற அடுத்தவன்ட்ட காசு வாங்கி எங்க முன்னேறிடுவானோ. இல்ல அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். எனக்கு நல்ல பழக்கம் முக்கியம். நல்ல ஒரு நமக்கு இங்கேருந்து எங்கேயோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த பழக்கம் முக்கியம். அந்த பழக்கமே நம்மளுக்கு நிறைய பணங்கள் சம்பாதிச்சு கொடுக்கும், நிறைய மரியாதை சம்பாதிச்சு கொடுக்கும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சரி, ஓகே, விட்டு பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? அது நைட்டு சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது வீடியோ 8 நிமிஷத்துக்கு போடணும் அப்படின்னு ஏதோ இழுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வீடியோக்கு வாங்க. யாரை சொல்கிறா மக்களே? சிங்க் ஆகும், எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் ஒன்னே தான் சொன்னேன், நீ சிங்க் பண்ண கோர்த்து விடுறாரு. அதாவது சேர்த்து டைலாக் சொல்லி பட்டன் போடுறதா? பட்டன் போடுறீங்களா? பட்டன். சரி, ஓகே. இப்போ மேட்ருக்கு வருவோம். ஏன்னா பணப்பை பிடிச்சி ஆட்டமாக ஆடி பணம் கொடுத்தவங்க திட்டுறீங்க, பணம் போடலையும் திட்டுறீங்க, பணம் போட்டவனையும் திட்டுறீங்க, பணம் போடலாட்டியும் திட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை குமரேசா, நீ பேசும்போது ஒரு படத்துல வடிவில் கவுண்ட் பண்ணி போய் பிச்சை எடுப்பாரு. அம்மா கஞ்சிதாக இருக்கு, ஏன் அந்த சுடுசோறு எதுவும் இல்லையா? அது ஒரு திமுறா பேசுவார்ல, அந்த மாதிரி இருக்கு. சொல்றது நான் அவங்க பிச்சை எடுக்கலாம் சொல்ல வரல குமரேசா. இல்ல சொல்லிட்டு அப்படி சொல்ல வரலையா? நீ சொன்ன விஷயத்த சொல்ற. ஐயோ, மாட்டி விடாது, அவங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்க முடியாதுனால. நீங்க யார்கிட்ட பணம் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க? எங்க அப்பா பேர் சொல்லிடுங்க, எவ்வளவு வாங்கி சொல்லுவேன். என்னோட ஆடியோ இருக்கு சொல்லுவேன். பாக்குறவங்க எல்லாரும் அந்த ப்ரூஃப் எப்பப்பா போடுவேன், அந்த ஆடியோ எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு அது 2 வீடியோ போடுவேன். இதுதானே வேலை. இல்ல பேச வைக்கிறாரு, சும்மா போட்டுட்டு உடைக்க கூடாது. நீ உடைக்கிற, நான் உடனே பண்றது நீ உடைக்கிற. நான் இந்த மாதிரி கடன். சரி, ஓகே. இல்லை, சுமிக்கு ஒரு நிமிஷம் நம்மள்ட்ட இருக்கு ப்ரூஃப் இருக்குன்னு வச்சுக்குவேன்.
இந்த வீடியோ பேசுறோமா இந்த அட்டாச் பண்ற வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணணும் ப்ரூஃப் போடுறேன் அப்படின்னு போட மாட்டேன். ஏன் போடணும் நானு? நீ வாங்க என் கூட சேருங்க, எல்லாரும் வாங்க சேர்ந்து போவோம், இந்த ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணி மாமாவை பிடிப்போம், மாமாட்ட வந்து வாங்குவோம், வாங்கி யார் சம்மந்தப்பட்டாலும் அவங்களோட கொடுப்போம். இதான் மக்கள் என்னோட குறிக்கோள். இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சம்பளம் 5000 ரூபா கொடுக்குறவங்க, நான் அதையும் வாங்குவேல, சிரிச்சுக்கிட்டே வாங்குவேல. ஒரு 5000 ரூபாய்க்காக வாங்கின 20 லட்ச ரூபாய் திரும்ப கொடுக்க சொல்ற நீ. 20 லட்சம் எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு? 5000 ரூபாய் எங்க இருக்கு? எனக்கு 5000 5 லட்சம் மாதிரி ஏனாரு. நான் உழைச்ச காசு ஏனாரு, நான் உழைச்சது ஏனாரு, உழைச்ச காசு ஏனாரு, கஷ்டப்பட்டு சூப்பரா இருக்குது. நீ வேமா வாரி டீசல் காட்டு. இப்ப இவ்வளவு இருக்கும் போது 5000 ரூபாய். ஆமா 5000 ரூபாய் இவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்களே. அப்ப நான் வந்து அக்கா சரிக்கா சாப்பிட்டேக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையில போயிட்டு நீங்க மக்கள் வந்து முட்டாள்தனமாகிறதுக்கு எல்லாரும் நீங்க பணம் வாங்குறீங்களே, ஏன் அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுக்க கூடாது? ஏன் எங்களுக்கு ஷேர் கொடுக்க? அந்த பணத்துல எனக்கு போய் அவங்க வீட்டு நாய் கூட சாப்பிடாதா. எனக்கு வந்து ஏமாத்தி வாங்குற பணம் எதுவும் எனக்கு வேணாம். என்னது சரியா? மக்களை முட்டாளாக கூடாது. நீ உண்மையை உடச்சிட்டு போ. சுமிக்கு வந்த கால் உண்மையா பொய்யா? தீபாக்கா சொன்னாங்களே என்னது, அது மிரட்டல் கால் இல்ல, அது குமரேச கால் அப்படின்னு. சரி ஓகே, அது உண்மையாக்கிட்டோம்னா நம்ம அது நடந்தது உண்மை. என்ன நம்ம போய் நம்ம ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த டைம்ல ஃபோன் பண்ணலாம் போறதில்ல. அந்த டைம் ஒன்றும் இல்லை, அவங்க லைவ்ல தானே பேசுறாங்க. அந்த டியூரேஷன் டைமையும் நீ பேசின கால் டைம் இருக்குல்ல, எப்படி? ஆமா, அதே செக் பண்ணாலும் தெரிஞ்சு போயிருமே. ஏன் அப்படி பச்சையா புழுவுறீங்க? புழுவுடி மூட்டையா? யாரு கேட்குறேன்? அவங்க காலையில் வீடியோ போட்டாங்க, அவங்க கேட்குறேன். ஆனால் என்ன தெனாவட்டு தைரியம் இருக்குது உங்களுக்கு? இவ்வளோ காசையும் வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு யூடியூப்லேயும் சம்பாதிச்சுக்கிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய சர்க்கிளில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே. இதில் வேற என்னைய வேற குத்து நிற்கிறீங்க. அவன் போடுற கண்டென்ட்டே சரியில்லை. நான் போட்ட கண்டென்ட்டில் தானே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் யாருமே ஒரு பிரச்சனையை பேசல, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு கேள்வியாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் கிடைச்சது வரட்டும் சொல்லா சொல்லு. மூணு ரொம்ப லென்த்தாக இருக்குதா? அதனால யூடியூப் பொறுத்த சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்லு, நான் இப்போதான் ரீசெண்டாக தான் பார்க்குறேன், டீட்டெயில்டாக பார்க்குறேன் இந்த மாதிரி பேசுறது எல்லாத்தையும். எனக்கு ஒரு மாதிரி சீன் இருக்கு. என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை 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 அந்த மனசை பேசுறது எதுவுமே இல்லையா? நீங்க எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதை பேசிட்டேன், இதை வாங்கிட்டான், அதை அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டான், ஏன் பேசுறீங்க? நான் இன்னொன்று சொல்லவா? யூடியூப்ன்றது வீடியோ போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? சொல்லு. என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சில பேர் வந்து அது ரொம்ப சீரியஸ்னஸா எடுத்துக்கிட்டு உள்ள உள்ள போயிடுறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ரொம்ப. ஒரு சீன் சொல்றேன், ஒரு சீரியல் சார், சீரியல்ல வந்து நடிப்பு நீங்க பண்ற நடிப்பா? அப்ப யாரு கேட்கணும்? யாரு அங்க பாத்து கேளு, இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க பாத்து கேளு. நான் ஒன்றையும் கேட்கிறேன். இல்ல நான் அவங்கள்ட்ட கேட்கறது லைக் கேட்கலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம் நடிக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா நீ ஒரு கேள்வியோ சிக்கா சுயாவ செருப்பால் அடிச்சு பாரு. பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசியில பிடிக்க ஐயனார்னு போட்டுற. சரி மக்களே, போதுமா? இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். நம்ம உள்ள போய் கேமரா ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணுவோம். புது டிஷர்ட் போட்டு சரி. அதனால வந்து இப்போ எதுக்கு நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து தன்னோட கையை வந்து நல்லா கழுவுங்க. அடுத்து இன்னொரு கையை கழுவலாம். ஓகேவா? உங்கள் கையே சுத்தம் இல்லை, அவ்வளோ அசுத்தமாக இருக்குது. உங்கள் கையே வந்து நிறைய அசுத்தங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்கள் கையை ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்க கையை வச்சுக்கலாம். காலையில் வீடியோ போடுறதுக்கான காரணத்தை சொல்லி இது வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன். அவங்க லைவா ஆக்சுவலாக வந்து சுமிக்கு வந்த கால் உண்மை, சுமியக்கா என்ன பேசின விஷயங்கள் உண்மை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போய் நான் சிக்கானிட்ட கொண்டு போகிறேன். நீங்கள் தானே பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் தான் பார்க்கணும், என்னென்னு கேளுங்கும் போது சிக்கானை வந்து இல்லைடா இது வந்து 20 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அந்த கால் வந்து யார் என்னன்னு தெரியும், பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா, வாட்ஸ்அப்லேயும் நம்பர் இல்லை அப்படின்ற பேசிய விஷயங்களும் என்கிட்ட இருக்குது.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு இது உண்மையும் புரியும். இதில் போட்டு நான் வந்து மிரட்டல் கால்னு கண்டென்ட் போடுற அளவுக்கு நான் வந்து ஒத்து கிடையாது. நான் வந்து கண்டென்ட் போட மாட்டேன். இது என்னோட மை சேனலில் வந்து பியூராக இருக்கணுன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எல்லாமே விஷயமே நல்லா தூய்மையாக இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. ஏதாச்சும் உழைக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதை தான் இன்ன வரைக்கும் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு என்னை இழுத்து விட்டு குமரேசன் உங்கள் கண்டென்ட் சரியில்லை, நீ சரியில்லை அப்படின்னு பேசுறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இல்லை வாங்க 1 to 1 அது என்னடா அது விவாத மேடையை வச்சுக்குவோம். விவாத மேடையில் உட்காடுறீங்களா, வாங்க உட்காருவோம். நீங்களும் உட்காருங்க, நானும் உட்காரேன், கேள்வியில் கேட்போம், 1 to 1 போடுவோம். என்னது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அது திரும்பி கேட்குறாரு என்ன மக்களே. அதனால வந்து ஐயா நீ ஒரு சில வார்த்தை சொல்லணுமா? உங்களுக்கு முடிஞ்ச மன்னார்குடி பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. காலைல போட்ட வீடியோலயே தெரிஞ்சு என்ன பேசினா சொல்லியா? அப்ப நான் பேசினேன், பயங்கரமா பேசினாங்க. மன்னார்குடி என்ன பொண்ணுன்றவங்க, அதாவது மன்னார்குடியான்னு தெரியல, ஆனா அவங்க சென்னையில இருக்காங்கன்னு எனக்கு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க பேசுறீங்களா? ஆமா, நான் பேசல, என்ன வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் வந்து அட்மின் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் நான் சிக்கா பகீர் ஆயிடுச்சு எனக்கு. என்ன சொல்கிறாங்க இடிச்சாலும் எனக்காவது உனக்கு தெரியும் மக்களே. இவளுக்கு இப்போதான் மக்கள் வந்திருக்கா யூடியூப் பற்றி ஆப்ஷன்லாம் தெரியும். அட்மின் அளவுக்கு வந்து தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கற்றுருக்கலாம், இன்னும் பார்த்து கற்றுருக்கலாம். ஆனால் இன்னும் வரைக்கும் கிடையாது. அட்மின் ஆக்குனா சந்தோஷமா இருக்கும். அட்மின் ஆக்கிருங்க. ஐநா மாதம் ஏதாச்சும் ஒரு இன்கம் வரும். அதனால வந்து ஒரு அட்மின், இவனுக்கு ஒரு அட்மின், எனக்கு ஒரு அட்மின், இது மெஸ்ஸியக்கா எனக்கு ஒரு அட்மின், தீபாக்க வந்து ஐநா அட்மின், அந்த மாதிரி ஆகிட்டு எவ்வளோ சந்தோஷம் தான். இப்போ மெசேஜுக்கு வருவாங்க. முடிஞ்சா உங்க சூர்யாக்கா சிக்கா மாமாவும் கூட அட்மின் ஆக தயார். என்ன அவங்க வேணாம் இல்லை, அவங்க வந்து ஏமாற்றி பணம் படிக்கிற ஒரு கும்பலை மாறிட்டாங்கல்ல. ஆமாம், அது வந்து தப்பாக. அதனால் மக்களே தொடர்ந்து வீடியோ போடுவோம், தொடர்ந்து ஜாலியாக இருப்போம். இந்த மக்கள் நீங்கள் போடுற கண்டென்ட்டை உடைப்போம் சீரியஸ்லி. அதனால் சுமிக்கு வந்த கால் உண்மை. அதை வந்து சுமிக்கிட்டே பேசி நான் அதை ஆடியோவை அனுப்புகிறேன். ஓகேங்களா? இதோட பேசினது முழு எப்படி சொல்கிறது, எதுக்காக பேசணும்னா உழைப்போம் உயர்வோம். அடுத்தவங்க காசை வாங்கக்கூடாது, அது உழைப்பெல்லாம் வாங்கக்கூடாது. அதை திண்டு உங்களுக்கு சிரிக்காது, வகுத்தாலையாக போயிடும். ஓகேவா? எனக்கு கிடைக்கல விழுத்தில் சொல்லலை, அது வேணாம். எனக்கு நான் வீடியோ பார்க்கல, குமரேசன் சொன்ன வச்சு தான் பேசுகிறேன். ஏதாவது பேசினாலும் குமரேசன் பேசிங்க. ஆமாம், ஐயனாருக்கு இதில் பங்கு இருக்குது. ஓகேவா? பாய். அடுத்து என்ன பேசணும், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, வச்சு செய்யலாம். ஓகேவா? குமரேசா உன் கையை காலான்னு வச்சு கும்பிடுங்க. நீ காலா கூட வச்சுக்க, என் கையே முற்றியா என்ன விட பிரச்சனை சமுதாயத்துல எப்படி நான் விட முடியாது. நான் வந்து ஒரு இந்தியன், நான் வந்து விட மாட்டேன். இந்த தப்பை தட்டி கேட்பேன். என்ன விட சொல்ற? என் கண்ணு முன்னாடி கிடக்க இந்த நசிங்கம் தாண்ட முடியாது. இன்னொருத்த வந்து முடிச்சிட்டானா, ஐயோ நம்ம தாண்டி இப்போ குமரேசன் வந்து முடிச்சிட்டானே, நம்ம எடுத்து புஸ்தம் பண்ணியிருந்தோம்னா முடிச்சுட்டு போனாவே. அவன் முடியாம இருந்தா அதை எடுத்து எங்க போடுவேன்? உங்க அப்பா இருந்தா அதை எடுத்து ஓரமா போடணும். என்னது ஓரமா போய் புதுச்சானா? ஓரமா போய் எப்படி பதிப்பேன்? அது ஏதாவது ஓரமா தள்ளி வைக்கிறோம், அது நடுரோட்டில் இருக்கு, அதை எடுத்து ஓரமா தள்ளு. இந்த வேலையை பார்ப்பேன். இது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். நீ சொல்றல நான் வேற ஏதாவது எனக்கு ஈஸியா கிடக்கிறது என்ன, அது எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு ஆபத்தானது எல்லாமே எனக்கு தொட்டு பார்த்தேன். ஒரே புளிப்பு, அது எவ்வளவு ஆபத்தானது எல்லாமே எனக்கு தெரியாது. அப்ப அழகா எடுத்து அது எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி எடுத்து ஓரமா வச்சு கையில எடுத்து போட்டுருவேன். நொட்டாக்கள் எடுத்து போட்டுருவேன். அதனால வந்து என்னது, இதை வந்து நம்ம தான் என்ன பண்ணணும். நான் முக்கியமா நான் தான் பண்ணணும். நீ பண்ணலையா? நான் பண்ணலன்னு சொல்லலையா? பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஏன் முடியாது? முடிச்சு காட்டுவோம், நம்மளால முடியும். ஓகே மக்களே, பாய். பண்ணி இதுக்கு மேல நாங்க பேசினா நல்லா இருக்காது, கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் இதுல ஒண்ணும் இல்ல. பேசி முடிச்சாச்சு. முடிஞ்சா தீபாக்கா ஒரு வீடியோ போடுங்க. தீபாக்கா இல்ல, முடிஞ்சா தீபாக்கா லைவ் போய் பார்த்தாங்க. லைவ் நம்ம லைவ் போட்டுருக்குமே தூக்கம் வந்துச்சுல, நான் போய் தூங்கிட்டேன். சும்மா நோட்டிஃபிகேஷன் வருது, எடுத்து பார்க்க தூக்கம் போச்சு எனக்கு. ஆத்தாடி, ஐயோ அப்பா, ரைட்ல கனவுல முதல்ல தீபாக்கா பேச்சுதேன். கண்ணை முன்னா கனவுல நீதானே அப்படின்ற மாதிரி. துப்பாக்கி வச்சு நெஞ்சில சுட்டா காலி.
ஒரு செகண்டாச்சும் உயிர் இருக்கும்ல, அவரை ஃபீல் பண்ற அளவுக்கு. இது பீரங்கி வச்சு சுட்டா செதறிடுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு ரைட்டு பேச்சு, அக்கா பேச்சு. பீரங்கியின் சுனாமியே அக்காவுக்கு ஒரு பீரங்கியில் இருந்தும் வெளிவரும் தோட்டா இல்லையா குண்டியா குண்டு போல இருந்தது உங்கள் ஸ்பீச். இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தையை குறைச்சிருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டீப்பா போச்சு. ஆமா அவங்களுக்கு வழி இருக்கும்டா. எல்லாரு 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. எல்லாரு 20 லட்சம் எப்படியா? இவங்க பேங்கிங் நடத்துறீங்களாக்கா தெரியாம எப்படிக்கா 20 லட்சம் கொடுப்பீங்க? முடியல எனக்கு சத்தியமா. சரி போய் தொலைங்க. கஷ்டப்படுறோம், அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு 5 லட்சம் இருந்தா வீடு கட்டிடுவா. அதான் சொல்ல. சரி ஓகே மக்களே, வேணாம் மக்களே, காசு உழைத்திடு உயர்ந்திடு, அவ்வளவுதான் சிக்னேச்சரு. பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நைட் லைவ்ல பார்ப்போம். ஓகே பாய்.